பேரன்புமிக்க சன்மார்க்க பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, பாரத திருநாட்டின் அனைத்து மக்களுக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய செய்தி என்னவென்றால், சாகா மார்க்கமே சன்மார்க்கம் என்று உலகத்திற்கு பறைசாற்றி மருதூரில் அவதரித்து ஜோதி மயமாக மரணமில்லா பெருவாழ்வை வாழ்ந்து காட்டிய வள்ளற்பெருமான் அருட்பெரு ஜோதி ஆண்டவராக மாறி இவ்வுலகிற்கு எல்லா உயிர்களிலும் சங்கமித்து எல்லா பிணிகளையும் பசி பிணியையும் போக்கி அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மகான் 6000 பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடல்களில் உள்ள கருத்துக்களை ஊன்றி படித்து அந்த ஜீவகாருண்யத்தையும் பேரிரக்கத்தையும் தயவையும் கடைபிடித்து வாழ்பவர்கள் குறைவே. எல்லோரும் சன்மார்க்கம் என்ற பெயரில் இந்த நாட்டிலே புகழையும் பேரையும், அதாவது தற்புகழ்ச்சியையும் நடத்தி கொண்டு இருக்கின்றார்களே தவிர ஜீவகாருண்யத்தை கடைபிடித்து நடப்பவர்கள் குறைவே. அது பெருமான் சொல்லுகின்ற ஜீவகாருண்யம் மிகவும் கடினமாக தவமிருந்து செயல்படுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் உள்ளது. அதை கடைப்பிடித்து வாழ இந்த மக்களுக்கு எண்ணம் சிறிதும் இல்லை. அப்படிப்பட்ட மக்கள் புலை உணவு தின்று உடம்பை அசுத்த தேகமாக மாற்றிக்கொண்டு மரணத்தை தழுவி பலவிதமான நோய்களுக்கு ஆட்பட்டு மரணிக்கின்றார்கள். உலகத்தில் சண்டை சச்சரவுகளும் போர்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அமைதியான ஒரு ஆன்மீக நிலவுகின்ற ஒரு நிலை உலகத்தில் இன்று இல்லை. ஆகவே அந்த பெருமான் பாடிய பாடல்களில் உள்ள கருத்துக்களில் இன்று மக்கள் தன் கருத்தை செலுத்துவதில்லை. அப்படிப்பட்ட மக்கள் எப்படி மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும்? அடைவதற்கு தனது தேகத்தை சுத்தமான தேகமாக மாற்ற வேண்டும். அதற்கு உணவு வகைகளில் கட்டுப்பாடு வேண்டும். அந்த கட்டுப்பாடு இந்த மக்களிடத்திலே இல்லை. எதை வேண்டுமானாலும் திங்கலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம்ங்கிற நிலையிலே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு பாடலை பாடுகின்றேன். அதன்படிதான் அந்த மக்கள் இருக்கின்றார்களா என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.